சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 3 முக்கியமான செய்திகள் இப்போது வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஒன்று ரஷ்யாவை பற்றி, இன்னொரு பக்கம் வந்து துருக்கியை பற்றி, அதே மாதிரி பார்க்கும்போது இந்த அரபு நாடுகளை பற்றி 3ஐ பற்றியுமே தான் அதிகமாக தகவல் வந்திருக்கு. முதல் விஷயம் நம்ம துருக்கி சம்பந்தமான விஷயத்தை பார்த்துடலாம். ஏன்னா ஜஸ்ட் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் ஒரு பெரிய அட்டாக்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய பல்மேராவில் இருக்கக்கூடிய அங்கே பக்கத்தால் இருக்கக்கூடிய T4 ஏர்பேஸ்க்கு ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. நம்ம காலையில் தான் சொல்லியிருப்போம். துருக்கி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, படைப்படையாக சிரியாவில் இருக்கக்கூடிய பல்மேராவுடைய ஏர்பேஸும் T4 ஏர்பேஸ்க்கும் ஆட்களை அனுப்பிட்டு இருக்காங்க. வான் தடுப்பு சாதனங்களை அனுப்பிட்டு இருக்காங்க. எதற்காகனா, இன்னி இஸ்ரேல் அந்த இடத்த அடிக்கக்கூடாது, நாம் ஏர்பேஸை அந்த இடத்துல நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக எல்லா செட்டப்பையும் அனுப்பிட்டு இருக்காங்க. இன்னி அந்த இடத்துல இஸ்ரேல் அடித்தாங்கன்னா அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, யுத்தத்துக்கே ஆன நேரடியான அறைகூவலாக இருக்கும். அதனால் டைரெக்டாகவே துருக்கியும் இஸ்ரேலுமே சண்டைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் அவங்க ஏர்பேஸில் போய் ஃபுல்லாக செட்டப் கூட முடிக்கல. இந்த நேரத்தில் வேலை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே T4 ஏர்பேஸில் ஒரு பெரிய அட்டாக்கை என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் இன்னைக்கு மதியானம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. அதனால T4 ஏர்பேஸில் இருந்த பல இடங்கள் சேதமாயிருக்கு. அதில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இறந்தவங்க எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக துருக்கியை சேர்ந்தவங்க தான். ஏன்னா துருக்கியுடைய இராணுவ படை தான் இப்போ அந்த இடத்துல இருக்கிறாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியா தான் பல்மேரா. அந்த பல்மேரா பக்கத்தால் தான் T4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்பேஸ் இருக்குது. மொத்தமாக அந்த இடத்துல 2 ஏர்பேஸ் இருக்குது. ரெண்டையும் பராமரிக்கிறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துருக்கி பெரும் படையவே சிரியாவை நோக்கி அனுப்பியிருக்காங்க. இந்த சமயத்தில் இப்படி இவங்க அடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது துருக்கியுடைய பொறுமைக்கே ஆன ஒரு சோதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சும்மா இவங்க வாயில் பேசிகிட்டு இருக்காங்களா, இஸ்ரேலை நாங்கள் திருப்பி அடிப்போம்னு சொல்லிட்டு, இல்லை நிஜமானமே அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சிடும். இதுவரையும் சிரியாவை நோக்கி, அதுவும் அந்த பல்மேரா அப்படிங்கக்கூடிய இடத்தை நோக்கி இஸ்ரேல் அடிச்சிட்டு இருந்தாலும் அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, துருக்கியை நேரடியாக அவங்க அடிக்கலை, சிரியாவில் இருக்கக்கூடிய இடத்த தானே அடித்தாங்க, அதனால நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு பக்கம் எர்டோகானும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நிறைய பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கிறனால மறைமுகமாக நிறைய பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. ஒன்று இஸ்ரேலோட, இன்னொன்று அமெரிக்காவோட போய் அந்த பல்மேரா அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு சொந்தமானது, இன்னி நீங்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை இஸ்ரேல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. பேசியும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஆர்மியெல்லாம் போட்டு செக்யூர் பண்ணிடலாம், நம்ம போனதுக்கப்புறம் அவங்க அடிக்க முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த இடத்த இன்னும் செட்டப் பண்ணி கூட முடிக்கல. இன்னைக்கு காலையிலேருந்து அந்த இடத்துல தான் இராணுவ படைகள் குவிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்கன்னா, நேரடியாக இது சிரியாக்கானது கிடையாது, துருக்கிக்கான அறைகூவல் தான், வாங்க சண்டைக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேல் கூப்பிட்டுருக்காங்க. நேரடியாக உங்களை அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம், நாங்கள் துருக்கியில் உங்களை வச்சு அடிக்கணும்னு அவசியம் இல்லை, சிரியாவில் இருக்கக்கூடிய துருக்கியுடைய ஏர்பேஸை நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிச்சிருக்காங்க. அதனால இது 1 to 1ஆவே வேற எந்த நோக்கமும் இல்லாம துருக்கியை வம்பிழுக்கக்கூடிய நோக்கத்தோடவே இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நமக்கு எர்டோகானை பத்தி தெரிய வரும். பார்க்கலாம், இவர் வெறும் வாயிலேயே பேசிட்டு இருப்பாரா, ஏன்னா நாங்க இன்னி பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இனி நாங்க திருப்பி தாக்க போறோம், அதனால பீரங்கிகள்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம்லாம் சொன்னாங்க. நம்ம காலையிலேயே வீடியோவில் பார்த்துருப்போம். இத்தனை சொன்னாங்களே, இப்போ அடி வாங்கினதுக்கு பிறகு திருப்பி அடிப்பாங்களா இல்லை பேசாமல் இருப்பாங்களாங்கிறது வச்சு இவங்க எந்த மாதிரியான ஆட்கள்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிடலாம், பார்க்கலாம். துருக்கி திருப்பி இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது காசாவுக்கு ஒரு வலுவான விஷயமா அமைஞ்சிரும். ஏன்னா சிரியா அடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்தே துருக்கி இஸ்ரேலை தாக்குறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கான ஒரு பெரும் தலையீடியாக போகும். ஆனால் இஸ்ரேல் எந்த தைரியத்தில் இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருந்துட்டு இருக்குது. துருக்கி அடிக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் தான் அடிக்கிறாங்களா, இல்லை துருக்கி அடித்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் அடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நேட்டோ படைகளில் ஒன்றாக இருக்கிறது தான் துருக்கியாக இருக்குது. அவங்கள்ட்ட இல்லாத ஆயுதங்களே இல்லை. ஈரானில் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இறந்த போது கூட துருக்கியிலிருந்து தான் போய் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு எல்லா சௌகரியமும் துருக்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு யாரோடைய உதவியும் தேவையில்லை. இஸ்ரேலாவது அமெரிக்காட்ட கெஞ்சி வாங்கி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த தடவை துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே எர்டோகானுடைய ஆட்சியே கலைக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இந்த நேரத்தில் இஸ்ரேலை எதிர்த்தா அது அவருக்கு ஸ்ட்ராங் ஆயிரும், அதுவே நல்லதாக போயிடும் அவருக்கு. ஓ, இஸ்ரேலவே எதிர்க்கிறாரா, அப்போ இவர் வேணும்னு சொல்லிட்டு அந்த மக்களும் அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சான்ஸ்
ஆயிரும். இது ஒரு நல்ல பேராக கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை எப்படி எர்டோகான் வந்து யூஸ் பண்ண போகிறாரு, இது சமாளிப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் இல்லை 2 நாள்லேயே வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா திருப்பி அடிச்சிட்டு இருக்கறனால பதிலடியை வந்து அவங்க ஆரம்பிக்க வேண்டிய கட்டத்தில் தான் இப்போ துருக்கி இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் அடுத்து 2வது ரொம்ப முக்கியமான செய்தி, இதை நம்ம கண்டிப்பாக வந்து கவனத்துக்கு கொள்ள வேண்டும். இந்த சவுதி, UAE, கத்தாரு இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கத்தாருமான்னு கேட்டால் ஆமாம், கத்தாருமே தான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட டீலிங் போயிருக்காங்க. அமெரிக்கா வந்து இன்றைக்கி வந்து 2 பில்லியன் அளவுக்கு ஆயுதங்களை வந்து கத்தாருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கத்தார் வந்து அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஆயுதங்கள் வாங்குறது ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் ஏன் வந்து அமெரிக்காட்ட வாங்கணும், எதுக்கு அந்த பிஸ்னஸ் அமெரிக்காட்ட கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி இருக்குது. சரி, அப்படியே கொடுத்துட்டாங்கனாலும் விட்டுடலாம். இன்னொரு பக்கம் என்ன விஷயம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அவங்க போடக்கூடிய அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சைனே என்னென்னா, அமெரிக்காவை சேர்ந்த நாடுகள், இஸ்ரேல் ஆகட்டும், இன்னும் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் இருக்காங்களோ அந்த நாடுகள், அந்த நட்பு நாடுகள் மேலே நீங்கள் தாக்குதல் பண்ணக்கூடாது எங்களுடைய ஆயுதங்களை வைத்துன்னு சொல்லி தான் கையெழுத்து போட்டே வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து அமெரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் ரூல்ஸு. இப்போ இந்த UAE, அதுக்கப்புறம் கத்தாரு, சவுதிக்கெலாம் யார் எதிரி அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அமெரிக்காவை சேர்ந்த எல்லா நாடுகளுமே, அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நாடுகள் எல்லாத்தையுமே அடிக்கக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்கன்னா, அவங்களவே இவங்க அடிக்க போகிறது இல்லைன்னா வேறு யார் இவங்களுக்கு எதிரி? அப்போ மிச்சம் இருக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தா, பார்க்க போனால் பாலஸ்தீன மக்கள், வெஸ்ட் பேங்க் மக்கள், அதுக்கப்புறம் ஈராக்குன்னு சொல்லிட்டு சியா கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளை மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த அமெரிக்கா எதிர்த்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அமெரிக்காவை எதிர்க்கிறாங்களோ அவங்களும் அதிகமாக முஸ்லீம்களாக இருக்காங்க. அதே மாதிரி சியா கொள்கை உள்ள நாடுகளாக இருக்காங்க. அவங்கள அடிக்கிறதுக்கு தான் இப்போ இவங்க ஆயுதம் வாங்கினாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி வந்துருச்சு. இன்றைக்கி கத்தாரே அந்த வேலையை தான் பண்ணியிருக்காங்க. ஆயுதம் வாங்குறாங்க, சரி, அவங்களுக்கு பிஸ்னஸ் போகுது, பரவாயில்ல. அப்படியே போனாலும் கூட அந்த ஆயுதத்தை வச்சு அவங்கள அடிக்க முடியாது. அமெரிக்காவை அடிக்க முடியாட்டினா கூட பரவாயில்ல, இஸ்ரேலையுமே இவங்களால அடிக்க முடியாட்டினா அந்த ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டை இவங்க காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. பிரச்சனையே அங்கே யாருக்கு பிரச்சனைனா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் தான் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய கிழக்கவே வந்து கையில் பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பிரச்சனையே இஸ்ரேல்னா, இஸ்ரேலை அடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணணும், சேஃபாக வந்து ஆயுதம் வாங்கிக்கணும். அந்த இஸ்ரேலவே அடிக்க மாட்டோன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஆயுதம் வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதே வேலையை தான் UAE பண்ணியிருக்காங்க. 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு. இவங்க கூட பில்லியன், அவங்க வந்து ட்ரில்லியன்லாம் நம்ம கணக்கிலே சொல்ல முடியாது. முதல்ல மில்லியன், அப்புறம் பில்லியன், அப்புறம் ட்ரில்லியன் அப்படின்னா பார்த்துக்கோங்க, 1000 மடங்கு இருக்கும். அந்த அளவுக்கான பிஸ்னஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சவுதி என்ன பண்ணுறாங்கன்னா 1 ட்ரில்லியன் அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஸ்னஸை வந்து அமெரிக்காவோட செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தகவல் வந்திருக்கு. ட்ரம்ப் அதை பற்றி பேசுகிறதுக்காக சவுதிக்கு வர போகிறாரு இன்னும் 1 வாரத்துக்குள்ளே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமெரிக்காவுக்கு வேணுங்கிற காசு எல்லாத்தையும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. எதுக்கு இந்த அமெரிக்காவை வந்து இவ்வளோ தூரம் இவங்க காப்பாற்றுறாங்கன்னே தெரியல. இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தொடர்ச்சியாக வந்து ஏமன் மேலேயும் ஈரான் மேலேயும் பல தரப்புல இருந்து பொருளாதார தடையை வந்து அமெரிக்கா போட்டாங்க. இன்னைக்கு கூட போட்டாங்க. 6 நிறுவனத்துக்கும் 3 முக்கியமான பணக்காரர்களுக்கும் போட்டிருக்காங்க. இப்படிலாம் போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தானியங்கள் யாரும் கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஆயுதங்கள் யாரும் கொடுக்கறதில்ல. அப்படி இருந்து இன்னைக்கு ரஷ்யா வந்து பெரிய அளவில், சாதாரணம் கிடையாது, பல டன் அளவுக்கான தானியங்களை கொடுத்துருக்காங்க, உணவுப் பொருட்களையும் சொல்லிட்டோம். அதே மாதிரி ஆயுதங்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இன்றைக்கி வந்திருக்கு. ஏமனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி வந்து பார்த்தா ரஷ்யா கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் வந்து சொன்னனால செஞ்சுருக்காங்க. அப்போ ஈரானுடைய ப்ராக்சியாக இருக்கக்கூடிய ஏமன் மேலே அமெரிக்கா அட்டாக் பண்ணுது, அமெரிக்கா பொருளாதார தடையை போடுது. அதனால வந்து ஈரான் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு நாடான ரஷ்யாட்ட போய் ஹெல்ப் கேட்டு ரஷ்யா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா தாக்குதல் செய்கிறதுக்கு ஏவுகணையும் கொடுத்து, அதுக்கப்புறம் சாப்பிட்ற உணவுகளையும் கொடுத்து அவங்களுடைய பொருளாதார பிரச்சனையெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் குறைச்சி விட்ருக்காங்க. அதே மாதிரி தான் ஈரானுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய வந்து வான் தடுப்பு சாதனங்களை கொடுத்துட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டெஹ்ரான் ஃபுல்லாக சுற்றி வச்சுட்ருக்காங்க. எப்போ வேணால் அமெரிக்கா நம்மளை அட்டாக் பண்ணுவான்னு தெரிஞ்சு வச்சு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், வான் தடுப்பு சாதனங்கள்லாம் யார்கிட்ட இருந்தனா ரஷ்யாட்டிருந்து வாங்கி அடுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்துக்கு மேலே வந்து பார்க்கும்போது தனியாக வந்து கூட்டு இராணுவ பயிற்சின்னு சொல்லிட்டு ஒன்று மேற்கொள்கிறாங்க. அதில் ரஷ்யா, சைனா, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது ஈரானு, பக்கத்தால் ஈராக்கு, சிரியா, அதுக்கப்புறம் ஏமன், இவங்க எல்லாருமே கலந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போர் பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லா விதத்துலையுமே வந்து
இந்த பக்கம் வந்து இந்த முஸ்லீம் நாடுகள் ஒன்றுத்துக்கு ஆகாட்டினாலும் கூட டைரெக்டாக ரஷ்யா வந்து அமெரிக்காவையும் துணிஞ்சு, இன்னைக்கு அமெரிக்கா அதை கண்டுபிடிச்சி தான் என்ன பண்ணிட்டான்னா ரஷ்யா மேலே பொருளாதார தடை போட்டிருக்கான். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் போடாத பொருளாதார தடையா, உக்ரைன் சண்டையில் எத்தனையோ பொருளாதார தடையை ரஷ்யா மேலே போட்டுட்டாங்க. இருந்தாலும் அத்தனை பொருளாதார தடையை மீறி ஏமன், அதுக்கப்புறம் ஈரானுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவை மீறி வந்து ஏமனையும் ஈரானையும் அசைக்க முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு நிலைமையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் ரஷ்யா எவ்வளவோ பரவாயில்ல இந்த பாலஸ்தீன விஷயத்துலன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். நான் அடுத்த ஒரு காலையில் பார்க்கலாம்.